இந்த கிறிஸ்தவர்கள்ட்ட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, கன்னிமேரியா சித்தரித்து ஜெயலலிதாவோட கட் அவுட்டை மவுண்ட் ரோட்ல வச்ச உடனே அத்தனை கிறிஸ்தவர்களும் கொதித்தெழுந்து எப்படி நீ வைக்கலாம், திமுக காரங்களை கூப்பிட்டு டேய் தம்பிகளா, இந்த சேலம் சித்த வைத்தியர் மாதிரி பேராண்டின்னு சொன்னா அவர் கோச்சிப்பாரு. ஏன்னா பச்சை புள்ளையே என்ன சொல்றாரு, அப்பான்னு கூப்பிட்டு தான் சொல்றாரு. 72 வயசுல அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. அதனால நீங்க போற மூச்சால இருந்து கூட அவனால பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுல இருக்கான்னா, இது என்ன விஞ்ஞானம் கபர்தார், இது என்ன விஞ்ஞான ஊழல், இது மூத்திர ஊழல்ங்கிறது. இது அரசியல் நாகரிகம். தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகத்தை கலைஞர் தான் பேணி பாதுகாத்தார். எவனாவது என்கிட்ட சொன்னான்னா அவன் காதுல ஒரு அரை செவில விட்டுட்டு தான் நம்ம அடுத்த கல்வி கேட்கணும். ஈஷாக்கு போய் சிவராத்திரிக்கு போறது தப்பு, நீ புனித நீராடுறது கங்கையில போய் புனித நீராடுறது தப்பு அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனை அந்த சம்பவத்தின் மீதா, அந்த தனிநபர்கள் மீதா, அந்த மதத்தின் மீதா? டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அமைச்சர்கள் கலந்து கொண்ட அரசு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து புறக்கணிப்பு, அண்ணாமலை கண்டனம். திமுக பிரமுகரின் இல்ல ஞான ஸ்நான விழாவிற்காக பாளையங்கோட்டை சேவியர் கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு பாதிப்பு, இந்து முன்னணி கண்டனம். வீட்டுக்கு வெளியே மது குடித்ததை தட்டி கேட்டவருக்கு வெட்டு, கொலையை இன்ஸ்டாவில் பதிவிட்டு கொலையாளிகள் கொண்டாட்டம். சென்னை மாநகராட்சி கழிவறை சுத்தப்படுத்த தனியார் டெண்டரில் ஊழலா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆய்வில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். மகா சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் பங்கெடுப்பு, காங்கிரஸ் கட்சி கண்டனம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். இந்தி திணிப்பு, மும்மொழி அழுத்தம் கொடுக்கிறார்கள், தமிழுக்கு துரோகம் செய்கிறார்கள், அதை அழிக்கிறார்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றதை பார்க்குறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்வது, அதாவது 2025-26க்கு அது சம்பந்தமாக ஒரு கலந்தாய்வு கூட்டம், அது மட்டும் விவசாயிகள் அதிகாரிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில். பிறகு அந்த ஒரு 8 மாவட்டங்கள், அதை விட்டு இருக்கக்கூடிய MLAக்கள் இவங்கெல்லாம் பங்கெடுக்கிறாங்க, அரசு அதிகாரிகள், கலெக்டர் எல்லாருமே. இது ஒரு அரசு விழா. இந்த விழா தொடங்கும் பொழுது எப்பொழுதுமே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது தான் மரபு. ஏன்னா அப்பா அவர்கள் பல கிளாஸ் எடுத்துறாரு. சட்டசபைங்கிறது எப்படி தொடங்கும் அப்படின்லாம் கிளாஸ் எடுத்ததெல்லாம் பார்க்குறோம் ஆளுநருக்கே. அதே மாதிரி அரசு விழானா தமிழ்த்தாய் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கிட்டோம். ஆனால் இங்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு ஒரு குசும்பா ஒரு விஷயம். இதற்கு ஏதாவது ஒரு டிராமா வச்சிருக்கிறாரா நடிப்பதற்கு? அவர் பல விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு வர்றார். இப்போ சமீபம் இதுக்கு ஏதாவது ஒரு நாடகம், ஒத்திகை ஏதாவது செய்ய போகிறாரா முதல்வர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் சொன்னது நிதர்சனத்தை சொல்லியுள்ளார். அரசியல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட தகுடு திருத்தங்களை செய்யும் என்பதை அண்ணாமலை கூர்ந்து கவனித்து அவர்கள் எந்த விஷயத்துக்கு எப்படி நகருவாங்க, எப்படி அதை மறைமாற்றுவாங்க, எப்படி அதுக்குள்ள போய் அரசியல் செய்வாங்க அப்படிங்கிறத நுணுக்கமாக அறிஞ்சு வச்சதுனால மரியாதைக்குரிய இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இதுக்கு அவங்க என்ன புதுசாக அரசியல் உருட்ட போகிறாங்கன்னு கேட்டிருக்காரு. வாஸ்தவமான விஷயம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய பாலியல் தாக்குதல்கள், தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழகத்தில் உள்ள கட்டற்று ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கக்கூடிய மது மற்றும் போதை பழக்கம், இதெல்லாம் மறைமாற்றத்துக்காக தான் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் 39 பாராளுமன்றத்திலேருந்து 31 குறைக்க போகுது அப்படின்னு அவரே கற்பனையில் ஒன்று அள்ளி விட்டார். இதை சொன்னது ராகுல் காந்தி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மக்கள் தொகை அடிப்படையில்
குறைக்கணும் அப்படின்னு சொன்னது ராகுல் காந்தி. அமெரிக்கால கொந்திக்கிட்டு யாரோ 2 பேர் எழுதினதுக்காக அதை எடுத்துக்கிட்டு அந்நிய சக்திகளோட தூண்டுதலுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசினது ஸ்டாலினோட கூட்டணி கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி. ஆனா அதை எப்படி நைஸா தமிழ்நாட்டில் இளம் சிங்கம் அண்ணாமலை பொழுதேனிக்கு இவங்களை வெச்சு செய்கிற காரணத்தினால அந்த உண்மையை கண்டு இவங்க ஓடி ஒளிஞ்சு உண்மையை ஃபேஸ் பண்றதுக்கு எதிர்கொள்வதற்கு நெஞ்சுரமோ தைரியமோ இல்லாத காரணத்தால் பொய்யிலேயே வாழற காரணத்தினால அவங்க சட்டுன்னு உடனே எமோஷனலா ஹிந்தி திணிப்பு, மும்மொழி வெறுப்பு, அதுக்கப்புறம் பாராளுமன்ற சீட்டு குறைக்க போறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதுல இந்த ஏன் நீங்க இது பாடல, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலேங்கன்னு சொல்லி கவர்னர் இதுல தப்பா பாடிட்டாங்க, ஒரு வரியை தப்பா பாடிட்டாங்க, திராவிடத்தை வேண்டுமென்றே விட்டார்கள், அவர்கள் அழித்து விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள். அதாவது நான் உங்களை அறையலாம், நான் உங்களை மூஞ்சியில குத்தலாம், நீங்க ஆனா நீ ஏன் குத்தினன்னு நீங்க என்ன திருப்பி கேட்க கூடாது. இதுதான் திமுகவோட ஜனநாயகம். அதே மாதிரிதான் இவங்க தமிழை எவ்வளவுனா கேவலப்படுத்தலாம். அங்க இன்டென்ஷனலா அங்க நடக்கல. கவர்னரும் போய் தமிழ்ல அதை பாடல. ஆனா கவர்னரை 1008 கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா மரியாதைக்குரிய ராஜா அண்ணனுடைய தகப்பனார் அவங்க சமஸ்கிருதம் தமிழுக்கு ஒரு அகராதியை டிக்ஷனரி தமிழர்களுக்கு புரிய முடியாது சொன்னோம். திராவிட மாடல் தமிழ்ல அகராதின்னு சொன்னா அகராதி பிடிச்சவன் நினைச்சுப்பாங்க. டிக்ஷனரி அப்படின்னு சொன்னா தமிழர்களுக்கு எளிதில் புரியும். அவ்வளவு எளிய தமிழ்ல நம்மளுக்கு சொல்லுவோம். இந்த டிக்ஷனரி சமஸ்கிருத தமிழ் டிக்ஷனரி மரியாதைக்குரிய பூஜ்ய ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் வெளியிட்டாங்க. அதுல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அவர் தியான நிலையில இருந்து தமிழ்த்தாயை தொழுகின்றார். அது தியான நிலையில அமர்ந்து தமிழ்த்தாயை தொழுவார், தவம் செய்வார். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ வீடியோ எதுல பார்த்தாலும் அவர் ஸ்டேஜில் குந்தி தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு சொல்லும் போது அவர் அதுக்கு முன்னாடியே மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அவர் தெய்வ நிலையில இருந்து தெய்வத்தை தொழுறார். அவர் அதை புரிஞ்சுக்காம அவர் உட்கார்ந்து அவமதிச்சிட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு. ஆனா அதுக்கும் ஒரு 7-8 வருஷம் பின்னோக்கி போனா 2010-11 இந்த கனிமொழி மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்களோ கோயம்புத்தூர்ல, அந்த கனிமொழி மாநாடு இவர் லாட்ரி மாநாடு, கனிமொழிக்காக நடந்த செம்மொழி மாநாடு. ரைட் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கனிமொழி தான் செம்மொழி, செம்மொழி தான் கனிமொழி. அந்த செம்மொழி மாநாட்டில் கருணாநிதி வயது காரணத்தினால எழுந்திருக்கலைங்கிறத விடுங்க, பேராசிரியர் அன்பழகனை விடுங்க, பக்கத்துல இன்னும் சில பேரும் குந்திதான் இருந்தாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாது. சங்கராச்சாரியார் அதை பூஜிக்கும் போது தமிழனையும் தமிழ் மொழியும் அவர் தெய்வ நிலையில வச்சு மரியாதை கொடுத்து பூஜிச்சா, பாப்பார பயில ஆரிய கைக்கூலியே, சங்கராச்சாரியே அப்படின்லாம் அவரை வண்டியா திட்டுவாங்க. கவர்னரை பீடாவாயா, பானிபூரி மண்டையா அப்படின்னு திட்டுவாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை என்ன சொல்ல போறாங்க, எங்க பக்கத்து இருக்காரு அவரு இவங்களை தாண்டி அவர் அசிங்கமா திட்டி. நான் அதுக்காக சொல்றேன். இதுல எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ எங்க பக்கத்தூருக்காரரு எங்க மரியாதைக்குரிய அண்ணன் முட்டத்தார் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு, யோ நீ எல்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னா அவருடைய அந்த பன்னீர் வாயிலேருந்து வரக்கூடிய வெந்நீர் வார்த்தைகள் இந்த ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் எப்படி அவருடைய இயல்புல ஃப்ரீ ஃப்ளோல அவரை விடணும். ஏன்னா அவங்க அப்பா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி கருணாநிதி எடுத்து அரசியல் செஞ்சவர். அவர் ஒன்றும் சர்வசாதாரணமாலாம் அவர் பன்னீர்செல்வம்னா இன்னைக்கு ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ அடங்கி போலாம். கருணாநிதியாலேயே சமாளிக்க முடியாத மனிதராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரனுக்கு சமமாக கருணாநிதியை ஒரு காலத்தில் மிக தீவிரமாக எடுத்தவர் தான் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி. மிகப்பெரிய மரியாதைக்கு உரியவர். இளைய பெருமாள் எப்படி மதிக்கப்பட்டாரோ அதே அளவுக்கு எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தியும் மதிக்கப்பட்டார். அந்த மாதிரி ஒரு உண்மையான சுயமரியாதைக்காரர் அப்படின்னா எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தியை சொல்லலாம். அப்ப பன்னீர்செல்வம் இதுக்கு அவர் எதிர்வினை ஆற்றணும். அன்னைக்கு நாம் அவர் சுயமரியாதைக்காரரா உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவர் கேள்வியை முன் வச்சார்னா அவர் ஒரு சுயமரியாதைக்காரர் நம்ம பாராட்டலாம். அது வரைக்கும் அது கேள்விக்குரியதாக மட்டுமே இருக்கும். அது அதனால இவங்களுக்கு வேணும்னா ஒரு மாதிரி, வேண்டாம்னா ஒரு மாதிரி. தமிழ் மொழியே இவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தகுந்தாற்போல், இவங்களுடைய அரசியலுக்கு ஏற்றாற்போன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியை பயன்படுத்துகின்றது என்பதற்கு உதாரணமாகத்தான் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியானது தெரிகின்றது.
திமுகவினர் எது செய்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த நியாயம்தான் இதற்கும் அவர்கள் சொல்ல போகிறார்களான்னு தெரியல. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் செயின்ட் சேவியர் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜை பற்றி பல குற்றச்சாட்டுகள், அது சம்மந்தமான செய்திகள் சிந்தனைகளில் பல தடவை இங்கே பேசியிருக்கிறோம். அங்கே வந்து ஒரு திமுக பிரமுகர் வீட்டில் வந்து ஞானஸ்நானம் நிகழ்ச்சி. அவங்க இதுக்கான ஆடிட்டர், அவங்க பகுத்தறிவுவாதிகளாச்சே. இல்லை இல்லை, கோவிலுக்கு போறதையே ஏத்துறவங்களாச்சே அவங்க. இந்து கோயில்கள், இந்து ஆன்மீகத்தின் நாங்க ஆட்சி நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு அந்த பிச்சை போட்டவங்க குரூப் அது. ரைட் 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 ஆண்ட குரூப். அப்ப ஸோ அந்த ஞானஸ்நானம் நிகழ்ச்சி இருக்கு. ஸோ அந்த ஆடிட்டோரியம், அந்த காலேஜ் ப்ரிமிஸை அவங்க பயன்படுத்துறாங்க போல இருக்கு. சனாதனத்தின் குறித்து பல கேள்விகள் எழுப்பக்கூடிய ஆர்எஸ் பாரதி, நீங்க ஆர்எஸ் பாரதினா வேற ஒரு வழக்கம் சொல்லுவீங்க, திமுகவின் ஆர்எஸ் பாரதியும் அதுல நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிறாரு. எப்பவுமே அங்க 2 ஷிஃப்ட் நடக்கும் அந்த காலேஜில். காலையில 8:30 to 1:50, பிறகு 1:45லேருந்து 6:15 வரைக்கும் ஷிஃப்ட்டு. இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த 1:15 வரைக்கும் நடக்கிறத 11 மணிக்கே நிறுத்திடுறாங்க. அதுக்கு பிறகு 1:45க்கு ஆரம்பிக்க வேண்டிய செகண்ட் ஷிஃப்டை வந்து 4 மணிக்கு தான் தொடங்குறாங்க. இதனால வந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி, அதாவது திமுகவினர் அவங்களுக்கு வேண்டப்பட்ட நிகழ்ச்சியை எப்படி வேணாலும் நினச்சிக்கிட்டா அதுக்கு வாடகைக்கு அந்த காலேஜ் வாங்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இதனால் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய நிகழ்ச்சியினால பாதிக்கப்படக்கூடியது மாணவருடைய கல்வி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது இந்து முன்னணி. குறிப்பாக அட்வொகேட் குற்றாலநாதன் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதை விட என்னன்னா, நெல்லையில் வந்து இப்பொழுது கவர்னர் RN ரவி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. கல்லூரிங்கிறது அது அவர் தான் வேந்தர், அதனால அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையும் அவர் வச்சிருக்காரு. அதுங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிறது திமுக காரங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள், இயற்கை வளங்கள், அதுக்கப்புறம் நிதி ஆதாரங்கள், நீர் ஆதாரங்கள், மணல், ஜல்லி, கனிம வளம் எல்லாம் வந்து எனக்காக அப்படிங்கிறது போய் அதுக்கப்புறம் வாக்காளர்களையும், இந்து வாக்காளர்களை பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கலாம், காசு கொடுத்து வாங்கிக்கலாம், இல்லை ஜாதி வெறியை தூண்டி வாங்கிக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு பிஜேபி உள்ள புந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்களையே வந்து ஒரு ஓட்டிங் மிஷினாக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் விதிவிலக்காக இருந்தது இந்த கிறிஸ்தவர்கள் தான். அதுக்கு தான் வந்து அந்த இவர் என்ன சொன்னாரு, ஜார்ஜ் பொன்னையா, ஏய் நாங்கள் போட்ட பிச்சையில் வந்த ஆட்சி அப்படின்னாரு. அப்பாவும் அதுக்கேற்ற மாதிரி இந்த அப்பாவு இல்லைன்னா கோவிலில் மணி ஆடிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி கேவலமாக அதே ஜார்ஜ் பொன்னையா தான் சொன்னார். அதுக்கு கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க இன்னும் அதுக்கப்புறம் தான் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், இது உங்களின் ஆட்சி, உங்களால் அமையப்பெற்ற ஆட்சி. ஆமாயா, நீ இப்போ உங்ககிட்ட தான் நான் பிச்சை எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து இதை வேறு விதமாக நீ பிச்சை போட்ட, நான் பிச்சை வாங்கினேன் அப்படிங்கிறத வேற விதமாக ஜார்ஜ் பொன்னையா சொல்லி கொஞ்ச நாள்லயே ஸ்டாலின் சொன்னார். இது என்னுடைய கூற்று இல்லை, ஸ்டாலின் வந்து ஜார்ஜ் பொன்னையா கூற்றுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஜார்ஜ் பொன்னையா வந்து எந்த ஹைகோர்ட்டும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இது வந்து சிறுபான்மையர்களை ஓட்டு போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் ஒரு சுயமரியாதைக்காரர். ஆனால் தன்னுடைய சுயமரியாதையை இழந்து ஓட்டுக்காக நான் வந்து ஒன்றை பிச்சை தான் எடுத்தேங்கிற கதையா அதை மறைமுகமாக ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அந்த சமுதாயத்தையும் வஞ்சிக்கக்கூடிய விதமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடு இருக்குது. அவங்க பாருங்க, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் அவங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் தீட்டின மரத்தில் கூறு பாய்க்கிற விதமாக உடனடியாக அவங்களுக்கு தீமையை செஞ்சுட்டு தான் அந்த தீமைக்காக வேடிக்கை பார்க்கும். எம்ஜிஆர், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜாஜி, அவங்க தலைமையில் கூட்டணி வச்சு ராஜாஜியை உடனே குல்லுபட்டர், குலக்கல்வியை கொண்டு வந்தவர் அவனுக்காக வேலைக்காக வந்து நின்னார், அது அவருடைய பேரனுக்காக வேலைக்கு வந்து என் வீட்டு வாசல் நின்று கதறினாரு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவர் இல்லைனாக்கா நெடுஞ்செழியன் தான் முதல்வர் ஆயிருப்பார், கருணாநிதி ஆயிருக்க முடியாது. எம்ஜிஆரை கட்டி விட்டு வெள்ள தள்ளி புஷ்குல்லா, கிழவன், அட்டக்கத்தி, ஒரு இந்தியாலேயே 2 கேரளா இருக்க முடியுமா, மலையாளத்தான் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க. 1972 எங்கள் தங்கம் படத்துல தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்து கொடுத்ததுனால தான் எங்களுக்கு வீடு எல்லாமே எங்களுடைய சொத்து பறிபோகாமல் இருந்ததுன்னு சொல்லி முரசொலி மாறனோட இன்டர்வியூ இப்போ கூட சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு.
அந்த அளவுக்கு நன்மை செஞ்ச ஜெயலலிதாவை துகில் இருந்து துச்சாதன வேலையை காமிச்சவங்க இவங்க. அதை ஓட்டு போட்ட மக்களை வஞ்சிச்சுட்டு தான் மறுவேலை பார்க்கறது. அதே மாதிரி தான் கிறிஸ்துவர்களையும் இவங்க வஞ்சிக்கிறாங்க. இந்த கிறிஸ்துவர்கள்ட்ட எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, கன்னிமேரியா சித்தரித்து ஜெயலலிதாவோட கட் அவுட்டை மவுண்ட் ரோட்ல வச்ச உடனே அத்தனை கிறிஸ்தவர்களும் கொதித்தெழுந்து எப்படி நீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோசத்தோட இருந்த கிறிஸ்தவர்கள், வீரத்தோட இருந்த கிறிஸ்தவர்கள், தன்மானத்தோட இருந்த கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு திருநெல்வேலியில ஒரு திமுக காரன் வீட்டு ஞான ஸ்நானத்துக்காக அந்த பிள்ளைங்க படிச்சா படிக்கட்டும், படிக்கலைன்னா போட்டோம். அந்த காலேஜில் வந்து கிறிஸ்தவர்கள் மட்டும் படிக்கல, அனைத்து மதத்தினரும் படிக்கிறாங்க. கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. விவேகானந்தா காலேஜில் நான் ராமகோபாலனோட நினைவு நாள் நடத்துறேன், அதனால இந்த கல்லூரியில வந்து கொஞ்சம் டயத்தை வந்து காலையிலையும் மாலையிலையும் மாற்றி வச்சுக்கங்க. ராமகோபாலனுக்கு விவேகானந்தா கல்லூரியில நடத்துறது சால பொருந்தும். ஏன்னா அந்த விவேகானந்தா கல்லூரிக்கு சேர்த்து தான் ராமகோபாலன் போராடி இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராமகோபாலனுடைய இருவருமே வீரத்துறவிகள், அதனால அதை நடத்துறது மிகவும் பொருத்தமா இருக்கும். அங்க நடத்தினா கூட இவனுக்கு இந்த பையில என்ன சொல்லுவானுங்க, பார்த்தீர்களா இவங்க வந்து இந்த ஆரிய கூட்டத்தை சாமியார்கிட்ட போய் இவங்க டாமினேட் பண்ணி இவங்களுடைய இந்த சனாதனத்தை புகுத்தும் வேலையை இந்த அந்நிய ஆரிய கைக்கூலிகள் செய்கின்றார்கள். ஏன் பை நீலகிரியிலே கூட RSS கேம்ப் நடந்ததுன்னு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து சர்க்குலர்லாம் அனுப்பிச்சாங்களே, எதுவும் நீங்க இந்த எந்த வேலையும் நீங்க RSS கேம்ப் எல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு இன்னும் தொடர்ந்து பல ஊர்ல செஞ்சுட்டே இருக்காங்க. அங்க இது வந்து இந்து மதம், RSS, பிஜேபி, இந்துத்துவா என்றால் அவங்களுக்கு சர்க்குலர் அனுப்பு, அவங்களை கண்டிச்சு போராட்டம் நடத்து, ஆர்ப்பாட்டம் நடத்து, விஷயத்தை ஊதி பெருசாக்கு. ஆனா திமுக காரன், அதுவும் திமுக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அப்படியே நவத்வாரத்தையும் மூடிட்டு பம்மிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு திமுகவோட எழுதப்படாத சட்டமாக நான் பார்க்கின்றேன். திராவிட மாடல் ஆட்சியுடைய சட்டம் ஒழுங்கு நம்ம பார்த்துட்டு வரோம். செதிகள் சிந்தனைகளை தினமும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசிட்டு வரோங்கிறது. ஆனாலும் நான் ஒரு அப்பாவாக இருந்து எல்லாருக்கும் அந்த ஒரு பாதுகாப்பையும் அவங்க அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நான் பார்க்குறேன் அப்படின்லாம் வீடியோலாம் அவர் வெளியிட்டாரு. முதல்வர் அப்பா, அதை வைத்தே வந்து அப்பா செயலியே கூட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது தப்பான்னு அந்த செயலி பேர் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாடுங்கிறத நீங்க முன்னாடி சேர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, அப்பாவுக்கு பதிலாக தப்பா அப்படின்னா அந்த செயலியோட பேரே இருக்கணும். அது 2 சம்பவங்கள் நான் இப்போ சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒன்று வந்து திருக்கழுக்குன்றத்தில் அதிமுகவுடைய கழக செயலாளராக தினேஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டு வாசலில் மதுப்பிரியர்னு சொல்கிறதா என்னதில்லை, மதுப்பிரியர் வந்து இருந்து பிரியமான அந்த மதுவை குடித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் உட்காந்து சாராயம் குடிக்கிறியாடான்னு அவர் திட்டிருக்காரு. கையில் இருந்த கத்தியை எடுத்து தலையிலே போட்டிருக்கான். அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காரு. இவ்வளவு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருக்குதுன்னு அதிமுகவினர் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். வெட்டினது அவனை விட்டுட்டு போராடியவர்களை வந்து அவசரமாக காவல்துறை கைது செய்தது. சில கோஷங்களை அவங்க போடுறாங்க, நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு போலீஸ் வந்து அவங்கள வந்து அழுத்தம் கொடுக்குது. இதை கண்டித்து சென்னையிலேயும் டிஜே குமார் முன்னாள் அமைச்சர் அவரும் போராடுறாரு, அவரையும் கைது பண்ணுறாங்க ஒரு பக்கம். அது கூட இபிஎஸ் சொல்லியிருக்காரு, ஒரு பயந்தாங்குழி அரசு தான் இந்த ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு அப்படின்னு அவர் சொல்கிறார், கோடை அரசு அப்படின்னு. இன்னொரு சம்பவம் நேற்று ஈவினிங் நடந்திருக்குது. அது என்னென்னா, அண்ணா நகரில் சின்ன ராபர்ட் அப்படின்னு அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக, அவரை வந்து ஒரு குரூப் வந்து 6 பேர் கொண்ட குழு 2 வீலரில் வந்து கொல்றாங்க. அவர் மட்டும் கொல்லணுமா, அவருடைய தோழி இருக்காங்க, அவங்க அயனாவரத்தில் இருக்காங்க. இவர் ஆசுவாசமாக இவரை கொண்டுட்டு அவரையும் கொல்ல போகிறாங்க. அவங்க இல்லை, இந்த ஆதித்யாங்கிற ஒரு பெண் திருநங்கைன்னு சொல்கிறாங்க, அவங்க இல்லை, அதனால் இருக்கவே இருக்காங்க அவங்க அம்மா அப்படின்னு அவங்கள 2 வெட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ராபர்ட்டுங்கிறவர் இறந்து போயிட்டார். இந்த சம்பவத்தை செஞ்சதே ஒரு வரலாற்று முக்கியத்துவமான ஒரு சம்பவம், இதை நம்ம பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அதை ஒரு ரீல்ஸாக போட்டு அதை வந்து அவங்க என்ஜாய் பண்ணி கொண்டாடி இருக்கிறாங்க. அவர்களை இப்பொழுது காவல்துறை தனிப்படை அமைத்து தேடிக்கொண்டு இருக்கிறது. இந்த 2 சம்பவத்தையும் எப்படி பார்க்குறீங்க? நாம் இதை பார்க்கும்போதோ பேசும்போதோ நமக்கு உடன் பிறந்த கேலி கிண்டல்னால அவன் இன்ஸ்டாவில் போட்டது, அதுக்கப்புறம் அவங்க தேடி போய் வெட்டினது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க அம்மா அதுக்கு முன்னாடி அண்ணா நகர்ல நினைக்கிறேன் அவரோட இந்த சின்ன ஜார்ஜா, அவர் பேர் என்ன, சின்ன ராபர்ட், அவங்க அம்மா அழுதுகிட்டே பாலிமர் செய்தியில் நான் பார்த்தது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு காமெடியாக தான் இருக்குன்னு வச்சுங்க. ஆனால்
நம்மளுடைய கிண்டல் கேலியை தள்ளி வச்சுட்டு நம்ம சீரியஸாக பார்த்தோம்னு வச்சுங்க, இது எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயல். இந்த பாலிமர் செய்தியில் மத்தியானம் நானும் பார்த்தேன். அந்த சின்ன ராபர்ட் கொலை, அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஆதித்யாவை தேடி போனது, அவங்க இல்லைன்னு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்கள 2 வெட்டினதுக்கப்புறம் அவங்க கதறி அழுது பேட்டி கொடுக்கறது, அதில் கீழே அது 1 மணி நேரத்துலேயே ஒரு 1000 கமெண்ட்டுக்கு மேலே இருந்தது. பார்க்கும்போது இப்படி ஒரு பிள்ளையை பற்றி வச்சிருக்கியே அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் சின்ன ராபர்ட் இன்னொரு ஆட்டோ சங்கராகவே இருந்தாலும், இன்னொரு அல்லுமா பாஷா போன்றே இருந்தாலும், அவனை கொலை செய்யறதுக்கான அதிகாரம் சட்டத்தின் முன் நிறுத்தி தான் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது நம்மளை போன்ற ஒரு லா அபைடிங் சிட்டிசனோட எதிர்பார்ப்பு. ஆனால் இதை எடுத்து இதை கொண்டாடி இதை வீடியோ போடுறான். அதே மாதிரி திருக்கழுகுன்றம் விஷயத்துலையும் அதை அந்த திருக்கழுகுன்றத்தில் இந்த கொலை மட்டும் கிடையாதுங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞரணியில் அந்த தம்பி இருந்தான். எப்போதும் அவன் காவி தலப்பாக கட்டியிருப்பான். இப்போ கூட அவன் வீடு திருக்கழுகுன்றம். அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டியில் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி ஈடுபடுறான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அவனை நொங்கு சீவிற மாதிரி சீவி, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் இளம்சிங்கம் அண்ணாமலை பார்த்துட்டு வந்தார். திருக்கழுகுன்றம்ல தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் திருக்கழுகுன்றத்தில் இருக்குது. இது திருக்கழுகுன்றம்னு நீங்கள் ஒரு தனியாக நீங்கள் ஒதுக்கி தள்ளிட முடியாது. தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த சின்ன ராபர்ட் மாதிரி திருவல்லிக்கேணியில் ஒரு பாக்ஸரையும் இந்த மாதிரி அவரும் ஒரு போதை விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிற காரணத்தினால அவனை வீடு தேடி போய் வெட்டி கொண்டாங்க. போன வாரம் மயிலாடுதுறையில கள்ளச்சாராயம் காத்தினான்னு சொல்லி அவங்க போலீஸ்காரங்களே அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, கொலைகாரனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, அந்த ஹரி இன்னொரு அவன் பேர் ஏதோ ஒரு ஹரீஷ், அந்த 2 பேரையும் மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிற பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய அந்த லேடி இன்ஸ்பெக்டர் தான் தகவல் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க உறவுக்காரங்கெல்லாம் தாலி மறியல் பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. இதே மாதிரிதான் காவல்துறை உடனே பிரஸ் மீட் இப்போ அதிகமாக அவங்க தான் பிரஸ் மீட் பண்றாங்க. இதுக்கு கள்ளச்சாராயம் காரணம் இல்லை அப்படின்னு முன்பகை காரணம். அதை விட வகையில கொலை நடக்கலாம்னு அவங்க சொல்ல அதான் சொல்ல வரேன். அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லைங்க, அவங்க 2 பேருக்குள்ள பிடிக்கலைங்க, அவன் மூஞ்சிய பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கலைங்க, அதனால 2 போட்டாங்க. அதனால எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அதாவது சகிப்புத்தன்மைங்கிறதுலாம் பேப்பர்ல தான் இருக்கும். அது பிஜேபி, மோடி, அமெரிக்கா, நேபாளம் இதுக்கு தான் இந்த சகிப்புத்தன்மை வரும். ஆப்கானிஸ்தான், துருக்கி, இஸ்லாமிய அடிப்படைவாதம், கிறிஸ்துவ மதமாற்றம், ரவுடித்தனம், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை, இதுக்கெல்லாம் அதுங்க அவங்களுக்கு பிடிக்கலிங்க அதனால பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இஸ்ரேலை பார்த்தா பிடிக்கலிங்க அதனால 2 பாம்பு போட்டு ஒரு 1500 பேரை கொண்டுட்டாங்க. இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்குறீங்களே அப்படிங்கிற லெவலில் தான் இவங்க பேச்சு இருக்கு. மயிலாடுதுறையில் அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணாங்க. மெரினா பீச்சில் குதிரை ஓட்டுற ஒரு தம்பி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை சித்திரவதை செஞ்சு, அதுவும் சட்டசபை நடக்கும்போதெல்லாம் இது நடக்கிறதுங்கிறது லாக்அப் டெத்துங்கிறத நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இல்ல அந்த பட்டியல் சமூகத்தினர் இறந்தாங்கன்னு சொல்லி திருமாவளவன் கேட்டப்ப நான் அப்ப வேற விஷயத்துல பிஸியா எனக்கு அதனால அது தெரியல. அவர் ஜாதி சான்றிதழ் பார்த்துட்டு அவர் எஸ்சியா இல்லையான்னு நான் பார்த்துட்டு தான் கருத்தை சொல்லுவேன் அப்படின்னு அதை சொல்லாம இருந்த வரைக்கும் நம்ம அவருக்கு தேங்க் பண்ணோம். திருமாவளவனுக்கு நம்ம தேங்க் பண்ணோம், மறந்துடாதீங்க. அந்த அளவுக்கு இவங்க சட்டம் ஒழுங்கை தமிழ்நாட்டில் வச்சிருக்காங்க. இதுக்கு இந்த டோப்பா வச்ச அப்பா இந்த பசங்களை பார்த்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஒரே ஒரு கையெழுத்து போறாதா? போலீஸ்காரங்களை கூப்பிட்டு, டிஜிபியை கூப்பிட்டு, நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் 15 நாள் உங்களுக்கு டைமு, நீங்க இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை நீங்க தீர்க்கலைன்னா யூ வில் பி ரிமூவ்டு, யூ வில் பி ஃபயர்டு ஃப்ரம் யுவர் பொசிஷன். வேற புது ஆள் வருவாங்க, 1 மாதம் டைம் தரேன் சொல்லட்டுமே. முன்னாடி திமுக காரங்களை கூப்பிட்டு, டேய் தம்பிகளா, இந்த சேலம் சித்த வைத்தியர் மாதிரி பேராண்டின்னு சொன்னா அவர் கோச்சிப்பாரு. ஏன்னா பச்சை புள்ளையே என்ன சொல்றாரு, அப்பான்னு கூப்பிட்டு தான் சொல்றாரு. 72 வயசுல அப்பா ஆகணும்னு ஆசைப்படுறாரு பாருங்க அவரு. அவர் நான் அப்பாவா சொல்றேன், நீங்க எல்லாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க உடன்பிறப்புகளேன்னு சொல்லியிருந்தா கட்சிக்கார அமைதியா இருக்க போறான். ஆனா இந்த போலீஸ்காரங்க போராடின டி ஜெயக்குமாரை கைது செய்யறாங்க. எனக்கு அந்த இவர் மேல எனக்கு மெயின் ரோடுக்கு வாமா அந்த ஜெயக்குமார் தானே அவர் மேல எனக்கு விமர்சனங்கள் 1000 உண்டு. ஆனா
ஒரு அரசியல் கட்சியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துவது அவங்க கடமை தானே. திருக்கழிகுன்றத்திலையும் போலீஸ்காரங்க கோஷம் போடாத, நீ ஆர்ப்பாட்டம் நடத்தாதேன்றாங்க. இதோட கொடுமையான இது பாருங்க. சீமான் மேல எனக்கு மிக கடுமையான விமர்சனங்கள் உண்டு. சீமானை நான் அந்த ஈவேரா விஷயத்தை தவிர வேற எதுலையும் நான் ஆதரிக்கிறது கிடையாது. வேற இன்னொரு விஷயத்துல வேணா நம்ம ஆதரிக்கலாம். ஆனா அங்க கொண்டு போய் அவர் வீட்டுல நோட்டீஸ் ஒட்டுறாங்க. அதை அவங்க வீட்டுல கிழிக்கிறாங்க. கிழிக்க உடனே போலீஸ் வண்டியில ஏத்துறீங்க, நல்ல விஷயம். காளிமுத்து மக தடுக்குது, நான் சாரி கேட்டுக்கிற சாருங்குது, ஓகே, இது வரைக்கும் நீங்க ஓகே. ஆனா அதை ஒட்டினதுனால நான் இவ்வளவு கடுமையா நடவடிக்கை எடுத்து அவனை நெட்டி தள்ளி நான் ஜீப்ல ஏத்துவேன் அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக் ஆடு புருஷ அமீருக்கு ஃபண்டு பண்ணி கிருத்தியா உதயநிதி படத்துக்கு ஃபண்டு பண்ணானே, அவன் வீட்டுல போய் நோட்டீஸை ஒட்டும் போது இதை ஒட்டும் போது போலீஸுக்கு நேரைய கிழிச்சாங்களே, அவங்க அம்மாவை நீங்க ஏன் இந்த மாதிரி கைது செய்யல? செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப சீமான் வீட்டுக்கு ஒரு சட்டம், காளிமுத்து மகளுக்கு ஒரு சட்டம், நீங்க போதை கடத்தலுக்கு காரனுக்கு ஒரு சட்டம், ஆடு புருஷ அமீருக்கு ஃபண்ட் பண்ண பயலுக்கு ஒரு சட்டமா? இதுதான் காவல்துறையோட இதான் நியாயமா? இதான் காவல்துறை தொடர்ந்து திமுகவின் கைப்பாவையாக செயல்படுகின்றது. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வருவாங்களோ அவங்களுக்கு நான் கையாளா இருப்பேங்கிறது காவல்துறைக்கு இழுக்கு. காவல்துறை தன்னுடைய கண்ணியத்தை இழந்து விட்டது. அது பேர் என்ன, ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட காவல்துறை இன்னைக்கு ஒரு உடன்பிறப்பு லெவலுக்கு இறங்கி எடுத்த உடனே இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஐஜியா இருக்கட்டும், டிஜிபியா இருக்கட்டும், கமிஷனரா இருக்கட்டும், அப்படிலாம் இல்லைங்க. இது வேறங்க. நீங்க யாருங்க தீர்ப்பு சொல்ல? நாங்க குற்றவாளியை கைது செஞ்சிருக்கோம், அவங்க கோர்ட்ல பாத்துக்கிட்டோம். கோர்ட்ல நாளைக்கு எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல கேட்டுங்க, என்ன கேட்காதீங்கன்னு சொல்ல வேண்டிய காவல்துறை அதிகாரி திமுகவை காப்பாற்றுவதற்காக மட்டுமே இவங்க என்கொயரி போற விசாரணை எந்த திசையில போனோங்கிறதையே இவங்க மறைமாத்துகிறார்களோ என்ற அச்சம் எனக்கு ஏற்படுகின்றது. காவல்துறையின் செயல்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் பேச போறதில்லை, அதனால தான் நம்ம பேசியிருக்கிறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மிக விரிவாக இன்னைக்கு அந்த செய்தி வந்திருக்குது. சமீபத்தில் தான் இந்த சென்னை மாநகராட்சியில் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே கிரிக்கெட்லாம் விளையாண்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஐயோ, நான் எது போட்டாலும் ஒய்டுன்னு சொல்கிறாங்கடி அப்படின்னு அந்த மேயர் சொன்ன அந்த டைலாக்லாம் கூட டிவி சேனலில் அதை பார்த்தோம். ஸோ அவங்க போட்டதெல்லாம் ஒய்டா ஆச்சு, நோபாலா ஆச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் இதில் அவங்க விக்கெட் எடுக்க போகிறாங்களோன்னு தோணுது அப்படின்னு தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. என்னென்னா, சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவறைகள், டாய்லெட்ஸ், அதுவே மாநகராட்சி கழிவறையே ஒரு நாத்தம். ஆனா இது ஒரு பெரிய இல்ல அது ஒரு நாத்தம் முடிச்ச ஒரு ஸ்கேம் தான் போல இருக்குது. அதுக்கு வழி கொடுக்கிறது நாம ஏதாவது ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு தான் பேசணும் அந்த விஷயத்தையே. என்ன சொல்றாங்கன்னா, சென்னை மாநகராட்சியில கிட்டத்தட்ட 3270 டாய்லெட்ஸ். இது எங்கன்னா ராயபுரம் லிமிட்டு, டிவிகே நகர், அதுக்கப்புறம் தேனாம்பேட்டை, இதுலேயே இவ்வளோ இருக்குது. இதை மெயின்டெனன்ஸுக்கு ப்ரைவேட்டைசேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு டெண்டர் அவங்க செப்டம்பர் 30, 2022 இது பண்ணாங்க. கன்செஷன் அக்ரிமெண்ட் May 3, 2023 முடிந்தது. கான்ட்ராக்டர் டாக்டர் ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. டெண்டர் பீரியட் 8 வருஷம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு 82 கோடிக்கு அவங்க கட்ட போகிறாங்களாம். இதில் என்ன அது நல்ல விஷயம் தானே, டாய்லெட் மெயின்டெனன்ஸ் நல்லது தானே அப்படின்னா, இதை இந்த மெயின்டெனன்ஸுக்கு இவங்க ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி அதை பார்த்துட்டு ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவங்க பல பேரே தலை சுற்றி விழுந்திருக்காங்க. என்னென்னா, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா போய் கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட, உங்களுடைய கம்பெனிலாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. ஒரு கம்பெனிக்கு அந்த கம்பெனி மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம், உம்முடி பங்காரு ஜுவல்லரி, ஸ்லாம்ஸ், நேச்சுரல்ஸு, இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அவுட்லெட்ஸ் நிறையா இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் அவங்க பண்ணுறாங்க. என்னென்னா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒரு சீட், ஒரு டாய்லெட்டுக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 86 ரூபா அதுக்கு லேபர் சார்ஜும், 20 ரூபா கெமிக்கல்ஸ், அந்த போக்குவரத்து, அதுக்கான விஷயங்கள். இது அப்படிங்கிறப்ப 100 ரூபாக்குள்ளார எங்களுக்கு முடிஞ்சிருது. மேக்ஸிமம் ஆனால் 110 ரூபா 100 இது ஆகுது. ஆனால் இதுக்கு இந்த டெண்டர் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 364 ரூபா அப்படிங்கிறாங்க. இது எங்களால் யோசித்து கூட பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேயர்கிட்ட இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சார்பாக அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க அந்த ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படிங்கிறவங்க ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இங்க பார்த்தாலும் நல்லா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க, நல்ல ஹை குவாலிட்டி அவங்க கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஹைக் பண்ணிருக்காங்க போல இருக்கு. இருந்தாலும் அவங்க பண்ற அந்த வேலைக்கு நாங்க அதை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு. ஏற்கனவே வந்து நம்மளது KK நகர்ல இருக்கக்கூடிய அவர் தான் மாநகராட்சியுடைய நிதி இதை பார்த்து தனசேகர், அவர் 2-3 ஜோன் ஒழுங்கா வேலை செய்யலைன்னு அவரே குற்றச்சாட்டும் சொல்லியிருக்காரு. இந்த மத்தியில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு வழிவகுக்கும். கிட்டத்தட்ட 430 கோடி ரூபா அனாமத்தா இவங்க ஒரு ஊழல் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதில் இன்னொரு விஷயம், அதே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு. ராயபுரம் பகுதியில் கார்பரேஷன் சார்பாக டைரக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணுறது ஒரு சீட்டுக்கு, இல்லை ஒரே ஒரு டாய்லெட்டுக்கு ₹3.69 ₹4 வச்சுங்க. நீங்கள் ₹4 எங்க இருக்கு? 120 மடங்கு, 120% கிடையாது. நான் சொல்றது 120 மடங்கு. 10 மடங்குன்னா ₹40, 100 மடங்குன்னா கிட்டத்தட்ட 400. அவ்வளவு தூரம் இது வந்து எஸ்கலேட் பண்ணி, பணத்தை எஸ்கலேட் பண்ணி திருடுற வேலையை ஓப்பனா, இது டே லைட் ராபரிங்கிறது இதான். விஞ்ஞான ஊழலுங்கிறது, விஞ்ஞான ஊழல். திமுக வந்து ஒரு ஊழல் கட்சிங்கிறத மீண்டும் நிரூபிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் இதை பார்க்கின்றேன். ராயபுரம் பகுதியில் ₹4 செய்யற இடத்துல பல்வேறு இடங்கள்ல அதை பூட்டி வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் இன்னும் வேற சில விஷயம், நான் கடந்து வந்த ஒரு சில அனுபவத்தை சொல்கிறேன். மயிலாப்பூரில் நீங்கள் ராயப்பேட்டாலேருந்து டுவர்ட்ஸ் மயிலாப்பூர் கபாலி குளம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் கார்னர் இருக்குது பாருங்கள், இடதுகை பக்கம் அங்கே வந்து நாதல்லாவோ உம்முடியோ ஒரு நகைக்கடை இருக்குது. அதை ஒட்டி ஒரு சின்ன டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு கவுன்சிலர் ஒரு 10 வருஷங்களுக்கு முன்பாக வருஷத்துக்கு ₹1.5 லட்சம் ₹2 லட்சம் அது வந்து ஃப்ரீ டாய்லெட். இது செலவு பண்ணுவாங்களா மெயின்டெனன்ஸ்க்கு? அங்கேருந்து அவங்க பணம் வாங்குவாங்க. எப்படி அப்படின்னா, அது வந்து ஃப்ரீ டாய்லெட், தண்ணி வந்து இது ப்ரொவைட் பண்ணிவிடும், போயிட்டு வரவங்களே தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு இது அது இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியா திமுக அதெல்லாம் மூடி இருக்காது. இருந்ததுன்னா ஒருவேளை மூடி இருந்தாங்கன்னா அந்த நாய்க்கடையை கூட அதையும் மூடுறா டாய்லெட்டாக வச்சுக்கிறோன்னு சொல்லி, அதனா அதுலேயும் பணம் பார்க்கலாம்ல. நான் சொல்றது 10 வருடங்களுக்கு முன்பாக அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹1.5 லட்சம் வருஷத்துக்கு அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 10,000 to 15,000 வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்த ஒரு கட்சிக்காரருக்கு கொடுத்து மாதம் ₹5,000 அவர் கொடுக்கணும். அரேஞ்ச்மெண்ட் பாருங்க, ₹5,000 நான் கட்சிக்காரன், நீங்கள் தான் கவுன்சிலர்னா அந்த மூத்திர கான்ட்ராக்டை என்கிட்ட கொடுத்துருவீங்க. நான் என்ன பண்ணுவேன், வரவங்கள்ட்ட ₹5 ₹10 வாங்கி அதில் ஏதாவது ப்ளீச்சிங் பவுட்ரு ஃபினாயில் ஏதாவது வாங்கி கொஞ்சம் நாம்கே வாஸ்தைக்கு இது பண்ணிட்டு ரொம்ப நாத்தமாக இல்லாமல் தெருவில் போய் நின்னீங்களாலே உங்களுக்கு அனஸ்தீசியாவே வேண்டாம், மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. சர்ஜரி பண்ணோன்னா அது வாசலில் கொண்டு போய் நிறுத்தினா போகிறோம். நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க, இம்மிடியட்டாக ரோட்லேயே சர்ஜரி பண்ணலாம். அப்படி ஒரு நேச்சுரல் அனஸ்தீசியா உங்களுக்கு கிடைக்கும் அந்த நகைக்கடை வாசலில் நின்னாலே. அங்கே அது அந்த மாதிரி பண்ணி அப்படி ஒரு ஊழல் நடந்தது எனக்கு தெரியும். இத்தனைக்கும் அது ஃப்ரீ டாய்லெட், அதுலயே அவ்வளவு பணம் அடிச்சாங்க. இல்ல இந்த ஆட்சி வந்த பிறகு ஜூனியருடன் மிகப்பெரிய அளவில் முதல் ஸ்கேமாவே இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை கார்பரேஷன் இதுல இருந்து முதல் ஸ்கேம்னு சொல்லி ஜூனியருடன் ரொம்ப நாள் முன்னாடி எழுதினது இப்போ ஆல்மோஸ்ட் நடைமுறைக்கே வந்துருச்சு. இது வந்து அட் த கிவன் சான்ஸ் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நீங்க மூச்சா போறதுல கூட துட்டடிப்பான், அதுல கூட அவனால நீங்க போற மூச்சால இருந்து கூட அவனால பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவில் இருக்கான்னா இது என்ன விஞ்ஞானம் கபர்தார், இது என்ன விஞ்ஞான ஊழல், இது மூத்திர ஊழல்ங்கிறது. அந்த அளவுக்கு ஊழல்ல கரை கண்டு நீங்க என்ன செஞ்சாலும் எத்தி துப்பினா அதுக்கு ஊழல், மூடி கீழே விழுந்தா அதுல ஊழல் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய சென்னை மாநகராட்சி மக்களுடைய மூத்திரம் வந்து விலை மதிப்பற்றதாக. ஆமாங்க, அதுக்கு பாருங்க எவ்வளவு 82 கோடியா எவ்வளவு 300 சில்லற கோடியா 430 கோடி 430 கோடி. நீங்க அந்த 430 கோடியை காமிச்சு இங்க பணம் வாங்குறது இல்லாம நீங்க அந்த அடுத்ததும் சொல்றேன் பாருங்க. 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி ஒரு கவுன்சிலர் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இது அடுத்த இந்த திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் இது வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுன்னு சொல்லி ஒரு நிறுவனத்திட்ட கொடுத்தா கூட அங்க போய் இவங்க பணம் வாங்குறாங்களா இல்லையான்னு வச்சுங்க. எல்லா பகுதியிலையும் இதுலயும் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இதுல கூட ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துற அளவுக்கு திமுக கொண்டு போகும். அதுல வந்து நீங்க பணம் வந்து நரகல்ல கிடந்தா கூட எடுப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதை வந்து மெய்ப்பிக்கும் விதமா 2க்கு போன ஆக்கள்ல அதுல இருந்து காத்து எடுக்கிறாங்கிறத இப்ப 1க்கு போறதுல இருந்தே காத்து எடுக்கிறாங்க பாருங்க.
திமுக வந்து ஊழலின் உறைவிடம், ஊழலின் ஊற்றுக்கண், ஊழலுக்கான யூனிவர்சிட்டி என்பதை இந்த சம்பவம் நிரூபிக்கின்றது. அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டு எதிர்க்கட்சி ஆட்கள் தலைவர்கள் சந்திச்சா கூட இது அரசியல் நாகரிகத்தோடு அவர்கள் சந்தித்தார்கள். கொள்கை வேறு, கட்சி வேறு இருந்தாலும் அவங்க சந்திச்சாங்க அப்படிம்பாங்க. ஆனால் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் இத்தாலி காங்கிரஸாக மாறின பிறகு எதிர்க்கட்சியாக இல்லாமல் எதிரி கட்சியாகவே மாறிவிட்டதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு சம்பவம் என்னென்னா, நேற்று கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரியில் ஈஷா யோகா மையம் அங்கே வந்து மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார். அதே நிகழ்ச்சியில் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் DK சிவகுமார் அவர்களும் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பேசிய விஷயங்கள், அவர் தேசிய ஒற்றுமை, இந்த தேசம் எப்படி ஒற்றுமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பல வரலாறுகளையும் சொன்னார். அந்த வரலாறே கூட காங்கிரஸுக்கு சில நேரங்களில் ஒரு நெருடலை ஏற்படுத்தலாம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில DK சிவகுமார் போன்றவர்கள் கலந்து கொண்டு இருப்பது அவர் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு வேற யாரும் சொல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய ஆல் இண்டியா செக்ரட்டரி PV மோகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி பூத கண்ணாடியை வைத்து தேடும் அளவிற்கு சென்று விட்டது. இந்த தேர்தலில் தான் ஏதோ 52 சீட்லேருந்து 98 சீட்டு, 99 இருந்தது, ஒன்று குறைஞ்சி இப்போ 98 வந்திருக்கு. 98 சீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் காங்கிரஸ் கட்சியின் கொழுப்பும், இந்த பாரத நாடு பண்பாடு கலாச்சாரத்தின் மீது இருக்கும் வெறுப்பும், இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மமும் இந்த பேட்டி மூலமாக வெளிப்படுது. காங்கிரஸ் கட்சியில் யாராவது ஒரு உணர்வுள்ள ஒரு நபர் இருந்தால் DK சிவகுமார் அவருடைய செயலை வரவேற்றிருக்கணும். இது வந்து அரசியல் நாகரிகம். தமிழ்நாட்டில் வந்து அரசியல் நாகரிகத்தை கலைஞர் தான் பேணி பாதுகாத்தார். எவனாவது என்கிட்ட வந்து சொன்னான்னா அவன் காதுல ஒய்யன சத்தம் வர அளவுக்கு ஓங்கி ஒரு செவிலில் விட்டுட்டு தான் நம்ம அடுத்த கல்வியை கேட்கணும். ஏன் அவர் எல்லாரோடும் சகஜமாக பழகக்கூடியவர், ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவர். அப்பா எப்பேற்பட்ட சகஜமாக பழகக்கூடியவர். அதெல்லாம் வெளி வேஷம் திமுகவுக்கு. ஜெயலலிதா ஓப்பனாகவே அவங்க குஷ்டரோகி மாதிரி ஜெயலலிதாவோட மூர்க்கத்தனமான பாலிடிக்ஸ், கருணாநிதியோட பாலிடிக்ஸ் கேன்சர் மாதிரி. நான் ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவியாக இருந்து கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் கருணாநிதியின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது 1998 ஆண்டிலே அப்படின்னு ஜெயலலிதாவிற்கு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் கூட்டணி முறிஞ்சு 99 பிஜேபி திமுக கூட்டணி வந்தது. அதுக்கப்புறம் 2001 மீண்டும் ஜெயலலிதா முதல்வரான போது தமிழக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலராக இருந்த அன்பு அண்ணன் இலகணேசன் அவர்களோட கபாலீஸ்வரர் கோவிலுக்கு நான் போனேன். என்ன காரணம்னா, அன்றைய தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்னதான திட்டம், ஏழைகளுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை, சாமி பிரசாதத்தை கபாலி கோவிலில் தொடங்கினாங்க. அதுக்கு என்னுடைய மாற்று கருத்தை அண்ணன் இலகணேசன் தெரிவித்தேன். அது எங்களுக்குள்ள நடந்த சம்பவம். அது தேவைன்னா பிற்காலத்தில் எங்கேயாவது பதிவு செய்கிறேன். ஆனால் அந்த அன்னதான திட்டம் முடிந்தவுடன் அன்றைய சபாநாயகராக இருந்த காளிமுத்து, அன்றைக்கு மயிலாப்பூர் எம்எல்ஏவாக இருந்த KN லட்சுமணன், அன்றைக்கு ராஜ்யசபா எம்பியாக நாமினேட் செய்யப்பட்டிருந்த டாக்டர் மைத்ரேயன் மற்றும் நான், அவங்க பெரியவர், நம்முடைய பெரியவர் வேதாந்தம் போன்றவர்கள்லாம் ஜெயலலிதாவை சந்தித்து பேசி விட்டு வெளியில் வரோம். பிரஸ்காரங்க இருந்தாங்க. இலகணேசன் கேள்வி கேட்டாங்க. இலகணேசன், நாங்கள் அன்னதானத்துக்கு வந்தது எங்களுடைய கொள்கையை இந்த அம்மா சொல்லிச்சு, அதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு ஒன்று. அன்றைக்கு மாலையே கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு தமிழக பாஜகவுடன் நட்பும் மத்திய பிஜேபியுடன் உறவும் இருக்கின்றது என்று சொல்லி அரசியல் நாகரிகத்துக்கு வேட்டு வைத்தது இந்த திமுக. அந்த திமுக வந்து எங்கேயுமே சொல்லக்கூடாது, நாங்க தான் வந்து அரசியல் நாகரிகத்தை பேணி பாதுகாக்கிறோம்னு. அவ்வளவு கற்பை வந்து இவங்க அரசியல் நாகரிகத்தை கற்பை போன்று பேணுவதாக இருந்தால் என்ன ஹைகோர்ட்டுக்கு 2003 ஆண்டு நிறைவுல தினகரனோட வெள்ளி விழா ஆண்டுல காமராஜர் அரங்கத்துல கருணாநிதி வந்து ப. சிதம்பரம், அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் போன்றவரோடு ஏன் மேடை ஏறினார்? அப்போ உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாப்ப? இது வந்து தமிழ்நாட்டில் இவங்க உருட்டுற உருட்டுக்கான கேள்வி. DK சிவகுமாரை நான் பாராட்டுகின்றேன். சோசியல் மீடியாவில் நம்ம ஆட்களே DK சிவகுமாரை அவர் வந்து வேஷம் போடுறாரு, அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வராரு, அதை நான் ஏற்றுக்கல.
அவர் உண்மையான பக்தியோட வராரு. கும்பமேளாவுக்கு போயிருக்காரு. கும்பமேளால போய் தீர்த்தமாடிட்டு வராரு. கும்பமேளால போய் இந்த அரேஞ்ச்மெண்ட் பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட். இது யோகி ஆதித்யநாத்துடைய சித்தாந்தத்திற்கு மாறாக நான் இருந்தாலும், அவருக்கு எதிர்க்கட்சி நான் இருந்தாலும், அவருடைய ஏற்பாடினை, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை மனம் திறந்து பாராட்டுகிறேன் என்று DK சிவகுமார் பதிவு செய்தார். அதற்கு மல்லிகார்ஜுன கார்கே DK சிவகுமாருக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து பொதுவெளியில் பகிர்ந்திருந்தார். அதற்கு DK சிவகுமார், மல்லிகார்ஜுனன் என்றால் சிவனின் மறுபெயர், சிவனின் மறுபெயர் உள்ளவர். நான் ஈஷா சென்றதற்கு, சிவபெருமானை வழிபட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார். நான் என்னுடைய மத நம்பிக்கையினால் தான் நான் இதுல போய் கும்பமேளால போய் நான் ஸ்நானம் செய்தேன், புனித நீராடிட்டு வந்தேன், இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாவேன் அப்படின்னு ஒரு காங்கிரஸ்காரன் சொல்றத நான் மனம் திறந்து பாராட்டி அவருக்கு என் நன்றியை காணிக்கையாகின்றேன். இந்த காங்கிரஸ்ல இப்ப DK சிவகுமார் இப்ப சமீபத்துல பார்த்தோம், இந்த US விசா, அதாவது இல்லீகலா போன இந்தியர்களை ட்ரம்ப் அங்கேருந்து அனுப்புற, கைவிலங்கிட்டு அனுப்புறாரு அப்படின்னு. இதை அடிப்படையில் மோடியும் அவர்கள் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து 2 நாட்கள் அங்கே சுற்றுப்பயணம், அவர்களோடு பல ஒப்பந்தங்கள்லாம் நடந்ததை பார்க்குறோம். ஜெய்சங்கர் அவர்கள் மிக சிறப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறது. இது குறித்து அமெரிக்க பயணம், மோடியுடைய அமெரிக்க பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற குறித்து சசி தரூர்கிட்ட கேட்கும் பொழுது, இது சரியான நேரத்தில் அவர் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் எடுத்திருக்காரு. இன்னும் சில மாதங்களில் ஒரு ட்ரேடு லெவலில் அமெரிக்கா சில அதிரடியான நடவடிக்கை ஈடுபடலாம், அது இந்தியாவிற்கு பெரிய பாதிப்பை கூட ஏற்படுத்தலாம். அதை முன்னெச்சரியாக கண்டுகொண்டு இப்பொழுதே போய் அவரை மீட் பண்ணி சில விஷயங்களை பேசியிருக்காங்க. எல்லாமே மோடி இது ப்ரோஆக்டிவாக வெளியுறவுத்துறையில் அவர் செயல்படுகிறார், நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே, இப்போது வரை அவர் விளக்கம் சொல்வதற்கு ராகுல் காந்தியிடம் கேட்டு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், சசி தரூர்னாலே பல பெண் பத்திரிகையாளருக்கு ரொம்ப பிடிக்கும். பல பெண் பத்திரிகையாளர்கள் சசி தரூரின் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுத்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை காங்கிரஸுக்கு தான் ஏற்படுத்தணும், அவருக்கு ஆதரவாக எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் எப்படி பார்க்குறீங்க? சசி தரூர் உண்மையிலேயே மனம் திறந்து பாராட்டி இந்த நாட்டின் மீது உள்ள உண்மையான அக்கறையில பாராட்டினார். காங்கிரஸ் கட்சி நீ ஏன் ஈஷாக்கு போன அப்படின்னு கேட்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நாளைக்கு DK சிவகுமார் போனதை தமிழகத்திலிருந்து திராவிட ஆட்சியாளர்கள் யாராவது கேள்வி கேட்டால் அவர்களுக்கெல்லாம் நான் மாற்று கேள்வியாக ஒன்று கேட்கின்றேன். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் ஹஜ்ஜுக்கு போறதோ இல்லை இஸ்லாமியர்கள் கூட்டங்கள்ல இருக்கிறதோ ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சி திறக்கிறதுலயோ ஒண்ணு கூடினா தவறில்லை. எல்லா கிறிஸ்தவர்களும் எந்த அரசியல் கட்சியில இருந்தாலும் எந்த சபையில இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர்கள் கிறிஸ்துவர்கள் அடிப்படையில் சந்திச்சா தவறில்லை. ஆனா நீ போய் ஈஷாக்கு போய் சிவராத்திரிக்கு போறது தப்பு, நீ புனித நீராடுறது கங்கையில போய் புனித நீராடுறது தப்பு அப்படின்னா அவர்களுக்கு பிரச்சனை அந்த சம்பவத்தின் மீதா, அந்த தனிநபர்கள் மீதா, அந்த மதத்தின் மீதா, இந்து மதத்தின் மீது அவ்வளவு வன்மம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், எதுல அரசியல் செய்யணும்னு கொஞ்சமாவது அறிவோட நடந்துக்கணும். நாளைக்கு யாராவது DK சிவகுமாரை விமர்சிக்கிறவங்களுக்கு, சசி தரூரை விமர்சிக்கிறவங்களுக்கு, இல்லைக்கு நாளைக்கு இந்த சிவகங்கை சின்ன பையன் என்று கருணாநிதியால் விமர்சிக்கப்பட்ட, அழைக்கப்பட்டு கருணாநிதி குதூகலித்து சொன்னாரே அந்த சிவகங்கை சின்ன பையனோட பையன் கார்த்தி சிதம்பரம் இருக்காருல்ல, கார்த்தி சிதம்பரத்தை கூட அவருக்கும் சேர்த்து நான் இந்த மத அடிப்படையில் நான் சொல்றேன். தமிழ் வருஷப்பரப்பு என்னுடைய வருஷப்பரப்பு, என்னுடைய உரிமை, அதை மாத்த நீ யார் அப்படின்னு பிஜேபியை தாண்டி மாற்று கட்சியிலிருந்து கேள்வி கேட்ட ஒரே அரசியல்வாதி காங்கிரஸ் கட்சிக்காரர். அதை சொல்றப்ப அதையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. இது வரைக்கும் தமிழகத்துல எந்த அரசியல் கட்சியும் கேட்கல, ஒரே ஒருவர் தான் கேட்டிருக்கிறார், அமெரிக்கை நாராயணன். தைப்பூசத்திற்கு ஏன் வாழ்த்து சொல்லலை? பிரதமர் நரேந்திர மோடி உட்பட தமிழ்லேயே ட்வீட் பண்ணியிருக்காரு. ஆனா தமிழக அரசு விடுமுறை அறிவித்திருக்கிறது. ஆனா இந்த முதல்வர் தைப்பூசத்திற்கு ஒரு வாழ்த்து கூட சொல்ல. முருகன் தமிழ் கடவுள் தானே சொல்றீங்க, ஏன் சொல்லலங்கிற கேள்வியும் கேட்டிருக்காரு. ஈவன் பாஜக அந்த கேள்வி கேட்கல, அமெரிக்கை நாராயணன் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியில இப்போ நான் சொல்றேன், SV ரமணி போன்றவர்கள், அண்ணன் பொன் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், சிவாஜி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அண்ணன் சந்திரசேகரன் போன்றவர்கள், கார்த்தி சிதம்பரம், அமெரிக்கை நாராயணன் போன்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய
காஞ்சிபுரம் டிசி சீனிவாசன் போன்றவர்கள், எண்ணற்ற நல்லவர்கள் இருக்கின்றார்கள். ஆனா அந்த குரல்லாம் எடுபடாம அமுங்கி போயிடுச்சு. இவங்களுக்கு நான் இந்த ஒரு கார்த்தி சிதம்பரத்துக்கு சொன்ன மாதிரி நான் இன்னும் சேர்த்து ஒரு பழைய விஷயத்தோட சேர்த்து நம்ம இதை நிறைவு செய்வோம். இதுல இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு நரசிம்மராவ் பிரதமராக இருந்த பொழுது ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வருது பாகிஸ்தான். அமெரிக்கா போன்ற பல நாடுகளுடைய ஆதரவோட, மறைமுக ஆதரவோட கொண்டு வருது. பிரதமர் நரசிம்மராவ் என்ன செய்யறதுன்னு திகைச்சு போனவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை கூப்பிட்டு, சல்மான் குர்ஷித் உங்களோட சேர்ந்து வருவாரு, நீங்க ஐநா சபையில போய் நீங்க தான் பாரத நாட்டு சம்பந்தமா நீங்க தான் பேசணும். ஐநா சபைக்கு போய் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக சிம்ம கர்ஜனை செய்த போது யார் யாரெல்லாம் குள்ள நிறுத்தனத்தோட ரகசியமா பாகிஸ்தானுக்கு உடந்தையாக இருந்து பாரத நாட்டை கேவலப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார்களோ அத்தனை பேரும் அமைதியானார். அது பாரத நாட்டின் வெற்றியாக பார்க்கப்பட்டது. வாழ் மகாத்மாவாக இருந்து வாழ்ந்து மறைந்த வாஜ்பாய் அவர்கள் இது இந்த நாட்டிற்கு நான் செய்யக்கூடிய என்னுடைய நன்றி கடன், என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய திருப்பணி என்று ஐநா சபையில போய் பேசினார். அதுக்காக பிஜேபிக்காரன் இவர் கூப்பிட்டார், நரசிம்மராவ் கூப்பிட்டா நீ போயிடுவியா, அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசிடுவியா அப்படின்னு ஒரு பய கேட்கல. எல்லாரும் பாராட்டணும். இந்த நாடே வாஜ்பாயை தொழுதது. என்ன காரணம்? என்னை விட, என் கட்சியை விட, என் சித்தாந்தத்தை விட இந்த தேசம் பெரிது என்று வாழ்ந்து காண்பித்தான் வாஜ்பாய். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சில்றத்தனமா ஒருத்தனுடைய நம்பிக்கையில போய் அரசியல் செய்து டி.கே. சிவகுமார் விலை போய்விடுவாளா, டி.கே. சிவகுமார் எப்படி அமித்ஷா பக்கத்துல போய் குந்தலாம், இதெல்லாம் திருபிள்ளைத்தனமான ஒரு கேள்வி. கம்யூனிஸ்டுகளும் சோம்நாத் சாட்டர்ஜி அப்படித்தானே சொன்னாங்க. அதுல நான் சோம்நாத் சாட்டர்ஜியை நான் பாராட்டுறேன். அவர் சாதாரணமா அடிக்கல, செருப்ப சாணியிலையோ மனித சாணியிலையோ முக்கி இந்த காம்ரேட்ஸை விட்டாரு. நாளார அவர் சபாநாயகராக இருந்த போது பிளைட் ஏறி மெட்ராஸ் வராரு. ஏன் வந்திருக்கீங்க? உங்க யாருக்குமே தெரியாதவன்னா என் சொந்த வேலையா வந்திருக்கேன், என் பேரனுக்கு பூணூல் போட போறேன், என் பையன் இங்க செட்டார வித்யாசிரம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறான், அவனுக்கு பூணூல் போட போறேன். என்னது? நீங்களும் ஒரு கம்யூனிஸ்ட், ஜாதி மதத்தை கடந்தவர். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி பேரப்பிள்ளைக்கு பூணூல் போடுவீங்க? போடா என் டிப்ஸ் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரு? எனக்கு என்னுடைய கடமைகள், என்னுடைய மத கடமைகள் பெரிது, என்னுடைய வழிபாட்டு முறை பெரிது, அதுக்கப்புறம் தான் நான் கம்யூனிஸ்ட்னாரு. ஆனா சாவர வரைக்கும் இந்த பயலோலால அவரை டச் பண்ணவே முடியல. நான் சொல்றது, யாருடைய வழிபாட்டு முறையும் யாரும் கொச்சைப்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது டி.கே. சிவகுமாரே கேள்வி கேட்க இந்த கருங்காலிகள் யார்? நான் கருங்காலின்னு சொல்றேங்கிறது கடுமையான வார்த்தையா இருந்தா இருந்துட்டு போட்டோம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருவனுடைய வழிபாட்டு முறையை நீ கொச்சைப்படுத்தி அரசியல் காரணங்களுக்காக அது தப்பு இதெல்லாம் நீ சொன்னேன்னா அப்ப நீ இந்த நாட்டிற்கும் விசுவாசமாக இல்லை. இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைக்கு எதிராக இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. இது ரவுடித்தனமான செயல். டி.கே. சிவகுமாரை ஆதரிக்கின்றோம், டி.கே. சிவகுமாரை விமர்சிப்பவர்களை எதிர்க்கின்றோம். கார்த்தி சிதம்பரம் உட்பட இந்த நாட்டின் நலனுக்காக, இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்திற்காக யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நம் ஆதரவை தெரிவிப்போம். இன்றைய 5 செய்திகள் குறித்து தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நமது ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்ட திரு ஓமம்புலியூர் ஜெயராமன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.